ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கும் ஊட்டச்சத்து கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கும் இது போல் அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை ரவா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 hour வரைக்கும் நல்லா ஊறி வரட்டும். இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை வடிக்க வேணாம். இந்த தண்ணி கூடவே இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்காக இருக்கும். இப்போ இது போல் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இதோடைய பால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கூட இதை நீங்கள் சுத்தமாக இதில் இருக்க பால் எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு திக்கான நல்ல க்ரீமியாக அது மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சாஸ்பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லை அப்படின்னா அடியில் கட்டி ஆயிரும். கட்டி ஆயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப வெந்து வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா திக்காக க்ரீமியாக வரும். இது போல் அடிக்கடி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள், ஒரு 6 மினிட்ஸ் போல் ஆயிருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் போல் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த கோதுமை பால் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது கூட வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் எது வேணுமோ உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா திக்கான க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. சூடு நல்லா ஆறி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. சூடு ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா திக்காக வரும். இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிங்கனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்றதுக்காக இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. துருவின பீட்ரூட் சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸியில் சேர்த்து நல்லா பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களாம் வந்து வேணான்னு சொல்லாமல் ஜாலியாக சாப்பிட்ருவாங்க. அதுக்காக தான் இது போல் நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து கிளாஸில் மாற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹெல்த்தியான ட்ரிங்க் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.